போக்குவரத்து ஊழியர்களின் சம்பள பிடித்தம் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதற்கு மாறாக அரசு செயல்படுவதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த மாதம் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக ஊதியம் பிடித்தம் செய்யப்பட்டது. இதற்கு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சென்னை பல்லவன் இல்லத்தில் நேற்று அவர்கள் ஆலோசனை நடத்தினர். நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதற்கு மாறாக அரசு செயல்படுவதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 1,08,000 பேருக்கு ஊதியம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது மீண்டும் தொழிலாளர்களை போராட்டத்திற்கு தள்ளும் செயல் என தோமுச பொருளாளர் நடராஜன் தெரிவித்துள்ளார். 100 கோடி வரை இன்றைக்கு சம்பள பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொழிலாளர்களை மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு தள்ளுகிற செயலில் அரசு ஈடுபட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இவர்கள் செய்து வருகிற நடவடிக்கைகளை கண்டிப்பதோடு இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற துரோகங்களை அனைத்தையும் விளக்கி வருகிற 9ஆம் தேதி அனைத்து போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்னால் துரோகத்தை விளக்கி வாயிற்கூட்டம் நடத்துவது என்கிற முடிவை இப்போது எடுத்திருக்கிறோம்.